கர்மாவை கடந்து முக்தி விடுதலை அடைவது என்பது ஒரு நதி கடலில் கலந்து தன் அடையாளத்தை இழந்து கடலாகவே மாறுவது போன்றது. பிறப்பு மற்றும் இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிலையான பேரின்ப நிலையை அடைவதே முக்தி. ஆன்மீக நூல்கள் கர்மாவை வென்று முக்தி அடைய 4 முக்கிய வழிகளை காட்டுகின்றன. 1. கர்ம யோகம். செயலால் கடத்தல். கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே இதன் அடிப்படை. நாம் செய்யும் செயல்களின் முடிவை புகழ், பணம், வெற்றி இறைவனுக்கே அர்ப்பணித்துவிட வேண்டும். ஒரு செயலை செய்யும் போது நான் செய்கிறேன் என்ற அகந்தை இல்லாமல் இறைவன் என்னை பயன்படுத்திக் கொள்கிறான் என்ற எண்ணத்தோடு செய்தால் அந்த செயல் புதிய கர்மாவாக நம்மை வந்து ஒட்டார். 2. பக்தி யோகம். அன்பால் கடத்தல். இதுவே கர்மாவை கடக்க மிக எளிய வழியாக கருதப்படுகிறது. சரணாகதி. என்னுடைய இன்பம், துன்பம், பாவம், புண்ணியம் அனைத்தும் உன்னுடையது என்று இறைவனிடம் முழுமையாக சரணடைவது. ஒரு பூனைக்குட்டி தன் தாயை முழுமையாக நம்பியிருப்பது போல இறைவனை நம்பினால் நமது கர்ம சுமைகளை அவர் ஏற்றுக்கொள்வார் என்பது நம்பிக்கை. அன்பே சிவம் என்ற உணர்வு மேலோங்கும் போது கர்மா எரிந்து சாம்பலாகிறது. 3. ஞான யோகம். அறிவால் கடத்தல். நான் யார் என்ற தேடலின் மூலம் முக்தி அடைவது. மாயையை வெல்லுதல். இந்த உடல், மனம், உலகம் அனைத்தும் அழியக்கூடியவை, நான் அழியாத ஆத்மா என்பதை உணர்வது. நாம் செய்யும் செயல்கள் யாவும் இந்த உடலுக்கும் மனதிற்கும் மட்டுமே சொந்தம், ஆத்மாவிற்கு அல்ல என்ற தெளிவு பிறக்கும் போது கர்ம வினைகள் ஒரு காணல் நீரை போல மறைந்துவிடும். விசாரணை. ரமண மகரிஷி காட்டிய நான் யார் என்ற ஆத்ம விசாரணை இந்த வழிமுறைக்கு ஒரு சிறந்த உதாரணம். 4. ராஜ யோகம். தியானத்தால் கடத்தல். மனதை கட்டுப்படுத்தி பிரபஞ்ச பேராற்றலோடு இணைவது. தியானம் மற்றும் மூச்சு பயிற்சிகளின் மூலம் அஷ்டாங்க யோகம். புலன்களை அடக்கி உள்நோக்கி பயணம் செய்வது. ஆழமான தியான நிலையில் நமது பல பிறவி கர்ம வினைகள் சஞ்சித கர்மா ஞானத்தீயால் சுட்டெரிக்கப்படுகின்றன. முக்தி நிலையின் நிலைகள். சைவ சித்தாந்தப்படி முக்தி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல, அது 4 நிலைகளை கடந்து கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. நிலை பெயர் விளக்கம். 5. சாலோகம். இறை உலகம். இறைவனின் உலகத்தில் இருக்கும் நிலை. பணிவிடை செய்தல். 6. சாமீபம். இறை அருகாமை. இறைவனுக்கு மிக அருகில் இருக்கும் நிலை. துதித்தல். 7. சாரூபம். இறை வடிவம். இறைவனின் உருவத்தையே பெறுதல். 8. சாயுஜ்யம். இறை சங்கமம். இறைவனோடு இரண்டர கலந்து விடுதல். இதுவே இறுதி முக்தி. 9. நாம் இப்போது செய்ய வேண்டியவை பிராக்டிகல் ஸ்டெப்ஸ். சாட்சி பாவம். வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனிக்க பழகுங்கள். எதனோடும் அதிகம் ஒட்டாமல் இருப்பதே பற்றற்ற நிலை. சேவை. பிரதிபலன் பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது பழைய பாவ கர்மாவை கரைக்கும். மன்னிப்பு. உங்கள் கர்மா குறைய வேண்டுமானால் மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னியுங்கள். கோபமும் வன்மமும் கர்மாவை மேலும் வளர்க்கும். சச்சங்கம். நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுடன் பழகுவதும் ஆன்மீக நூல்களை படிப்பதும் மனத்தெளிவை தரும். சுருக்கமாக, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது விதி. ஆனால் அந்த வினையை செய்த நான் என்ற அகந்தையை அழித்துவிட்டால் அறுவடை செய்ய அங்கே ஆள் இருக்காது. அதுவே முக்தி.